மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததால் திருநெல்வேலியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞர் கவினின் உடலை வாங்க மறுத்து அவரது பெற்றோரும் உறவினர்களும் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துவேல். முத்துவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடி ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் இளைஞர் கவின்குமார் என்பவர் நெல்லையில் ஆணவ படுகொலை சம்பவத்திற்கு தொடர்புடைய நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் கவின்குமார் உறவினர்கள் தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்லும் சாலையான முக்காணி ரவுண்டானா பகுதியில் தலைமறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் 3 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கும் வாகனங்கள், இதனால் போக்குவரத்து நிச்சயமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் இளைஞருமான ஐடி நிறுவன ஊழியருமான கவின்குமார் என்பவர் கர்ஜித்து இந்த வாலிபர நேற்று நெல்லை கேடிசி நகர் பகுதியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த கொலையில் தொடர்புடைய காவல்துறையில் பணிபுரிந்து வரும் சர்ஜித்தின் தந்தை சரவணன் மற்றும் தாய் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் கைது செய்ய வலியுறுத்தியும், மேலும் இந்த வழக்கு தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தியும் ஆறுமுகமங்கலத்தில் காலையில் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் இதற்கு காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததை தொடர்ந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையான முக்காணி ரவுண்டானா அருகே கவின்குமாரின் உறவினர் மற்றும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஆகியோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.